நீ வேற சட்டசபைக்கு தினம் சாப்பாடு செஞ்சு அனுப்பிடுறியா? இருக்கிற மந்திரிகளா சாப்பிட்றதுக்கு நம்ம ரூமுக்கு வந்துடுறாங்க. நம்ம ரூம் கேன்டீன் மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்குவேன். நாளைக்கு 20 ஆஃபீஸருக்கு வேற வராங்க. வரட்டும் மாமா, எத்தனை பேர் வேணாலும் நான் சமைச்சு அனுப்புறேன். நீ என்ன வேணாலும் செஞ்சு அனுப்பு, இந்த போன்லெஸ் சிக்கன் மட்டும் அனுப்பாரு. ஏன் மாமா? எலும்பையும் கூட கடிக்க வக்கில்லாதவனுக்கு எது கோழி தீங்கனா? அவ்வளவு சோம்பேறி தரமா? அண்ணா வசதியான வாரி ஒன்று வாங்கி கொடுங்கண்ணே. எதுக்கு ஒரே வாரதுக்கா? அண்ணன் ஏற்கனவே எலெக்ஷன் டென்ஷன் இருக்கிறாரு. அவர்கிட்ட அண்ணா அண்ணே வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்கண்ணா. சாப்பிட்டீங்களா? இங்க தானே சாப்பிட்டோம். அண்ணா வணக்கம்ண்ணா. நாங்களும் நல்லா இருக்கிறோம்ண்ணா. டேய் உன்னை கேட்டாரா அவரு? இந்த லொல்லு தான் ஆகாதுங்கிறது. எதுக்கு மணி அங்கே போய் ஏறிட்டு இருக்கிற? அண்ணா சேட்டைங்கண்ணா இவனுக்கு. இப்போ அந்த பிள்ளைகளை மட்டும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிங்களா, அதை குத்தி காட்டுறேன் பார்த்தீங்களா? இவனையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்ண்ணா. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் சட்டி கசிக்கு போட்டேன், அதுக்காக இவனை டாஸ்மாக் தலைவர் ஆக்குனீங்களா? அதான் இந்த லொல்லு பண்ணுறேன். லொல்லு பண்ணுறியாக்கு? கும்கி வருதுங்கண்ணா. அண்ணா கும்கி வருதுங்கண்ணா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டேய் அதை சொல்கிறதோட என்ன வச்சுருக்காங்க? உன்னை யாரா சொல்ல சொன்னது? அண்ணா வணக்கங்கண்ணா. ஓகே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்கண்ணா. வர எலெக்ஷன்ல நம்ம மகளிர் அணிக்கு ஒரு 15 பேருக்கு சீட்டு வேணுங்கண்ணா. அதனை கொடுத்துட்டா போச்சு. என்ன இந்த தடவை எலெக்ஷன் நம்ம கட்சி ஜெயிக்கணும்னா பெண்களுடைய ஆதரவு அமோகமா தேவைப்படுது. அதுக்கு நீ ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கியா? இருக்குங்கண்ணா. என்ன நம்ம மணி என்னன்னா ஒரு 6 மாசத்துக்கு கட்சியில இருந்து நீக்கிட்டீங்கன்னா அமோக வெற்றி நம்மளுக்கு தான்ண்ணா. நம்ம கட்சி ஜெயிக்கணும்னா விளக்குறது என்ன ஆளையே போட்டு தள்ளிடுவேன். கரெக்ட்ண்ணா. ஏன் முடியா? நீ வெடிக்காத்துல எத்தனை மணிக்கு வாக்கிங் போவ? வாக்கிங்கில் தான் இந்த மரடு ஆட்டம்லாம் நடக்கிறனாலங்கன்னா நான் இப்பெல்லாம் வீட்டுக்குள்ளேயே ட்ரெட்மில்ல நடந்துருதுங்க. நான் கஷ்டப்பட்டு என்ன மாதிரி டீனேஜ் பொண்ணுங்களை 15 பேரை நம்ம கட்சியில சேர்த்தா மணி என்ன கூட்டிட்டு போய் ஒரே அபார்ட்மெண்ட்ல குடித்தன வச்சுட்டாரு. என்ன வேற கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருங்கிறாரு. ஏன் மணி இப்படி எல்லாம் செய்யற? நான் முந்தி மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியலைங்கண்ணா. ரெண்டாவதுங்கண்ணா பெட்ரோல் விலை வேறு ஏறி போச்சுங்களா. அதனால தான் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் வச்சிட்டோம்னா லிஃப்ட்டில் ஏற இறங்க சௌரியமாக இருக்கும்னு வச்சுருந்தேன். அப்படி பிளான் பண்ணிட்டேன். போகிற போக பார்த்தா மகளிர் அணிக்கு ஒன்னத்தான் தலைவராகணும் போல இருக்கு. மகளிர் அணிக்கு எப்படின்னா ஆம்பளை பசங்களை தலைவராக முடியும், இளைஞர் அணிக்கு தலைவராகிறது இல்லையா? அது மாதிரி என்ன கிச்சனையே சுத்திட்டு இருக்க? இல்ல கிச்சன் கேபினெட்டுக்கு தான் முதல் சீட்டா. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. அதுக்கு அட என்ன? இல்லடா மச்சான், உம்மா வேண்டு போலான்னு வந்தேன். உம்மா வேலை இருக்கு. வெளியில அரசியல் அல்லோலப்படுது, அங்க போடா. மணி இந்த இளவெடுத்த தேர்தல் வேற வருது. அவன் கரும ஜெயிச்சு தொலைக்க வேண்டியதா இருக்கு. ஏதாச்சும் இலவசம் கொடுத்தா தான் முடியும். டக்குன்னு ஒரு ஐடியா கூட. அண்ணா நாம் இலவசமாக ஏற்கனவே கிரைண்டர் கொடுத்தோமுங்க, மிக்சி கொடுத்தோமுங்க, ஃபேன் கொடுத்தோமுங்க, ஃப்ரிட்ஜு கொடுத்தோமுங்க, எல்லாம் கொடுத்தோமுங்க. ஆனால் இதெல்லாம் ஓடுறதுக்குன்னா கரண்ட் கொடுக்காம விட்டோமுங்க. ஆனால் கரண்ட் கொடுக்குற நம்ம கையிலேயே இருக்குது. இருந்தால் கொடுக்க மாட்டோமா? வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறோம். அது நம்ம கைக்கு வர்ற மாதிரி நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்ன ஏற்பாடு? வீட்டுக்கு ஒரு ஜெனரேட்டர் இலவசமாக கொடுக்கும் திட்டம். அதுக்கு முதல் பக்கத்தில் இருக்குது பாருங்க, அது ஜப்பான் கம்பெனிங்க. இது கொரியா கம்பெனிங்கண்ணா. இந்த கடைசி 3-4 இருக்குது பாருங்க, அது இத்தாலி கம்பெனிங்கண்ணோ. இந்த கம்பெனிகளோட பேசி முடிவு பண்ணிட்டேன்னா வழக்கம் போல் 10% நம்மளுக்கு கொடுத்துருவானுங்கண்ணா. அதே நான் சிஎம்மாக இருக்கிறனால என் கணக்கில் போடாமல் பெறாமையாக இருக்கிற உன் கணக்கில் போட்டுக்குவேன். இதுக்கு நான் பேசாமல் திருந்தி தொலைச்சிடலாம் மணியா? ஐயா நான் தம்பி பேரில் பணத்தை டெபாசிட் பண்ணுறேன்னா கண்டிப்பா ஓடு போட்டல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அநியாயமா இருக்கு. நம்ம நாட்டை வெள்ளைக்காரங்களுக்கு கூறு போட்டு வித்துட்டு இருக்காங்க. அந்த பீரோல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் பார்த்தேன்னா எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளவு வித்திருக்காங்கன்னு தெரியும். இது அயோக்கியத்தனம்க்கா. பெரிய அயோக்கியத்தனம்மா. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுங்க வெறும் போக பொருள், பூமியும் வளங்களும் வியாபார பொருள், அவ்வளவுதான். அப்போ ஜனங்களோட கதி? பாவம்மா ஜனங்க. நம்ம நாட்டுல ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இல்லம்மா மெஷின், அதுல ஓட்டு போடுறாங்களே அந்த ஜனங்களும் மெஷின் தான். எனக்கு வர கோவத்துக்கு கோவப்படாத, நக்சலைட்ஸ்ன்றவாங்க.
ஏம்மா 8 ஏக்கரா 30 சென்ட்? என்னமோ இந்த ஹார்ட் டிஸ்க்கு பென்ட்ரைவ் எல்லாம் எடுத்து நோண்டிட்டு இருந்தியே, என்ன அதில் சினிமா பார்க்கலான்னு பார்த்தியாக்கு? நானும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவ தான். சட்டவிரோதமா நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்து, உங்க அரசியல் வாழ்க்கைக்கு எதிராக வந்தவங்கள நீங்க பண்ண கொலை, ஸ்விஸ் பேங்க்ல உங்களுக்கு இருக்கிற கருப்பு பணம், இது மட்டும் இல்லாம இன்னும் எத்தனை வெளிநாட்டுல நீங்க பதுக்கி வச்சிருக்கிற சொத்து எல்லாம் எனக்கு தெரியும். நான் எனக்காக சொத்து சேர்க்கிறேன்? என் மகனுக்காக, உனக்காக, உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்காக, இன்னும் 10 தலைமுறைக்கு நாகராஜ சோழனுடைய பரம்பரை உட்கார்ந்து சாப்பிடணுங்கிறதுக்காக. நீங்க சேர்த்து வச்சது பாவ பணம், அதுல 10 பைசா கூட எனக்கு வேண்டாம். நீங்க அடிக்கடி கிண்டல சொல்வீங்களே 8 ஏக்கர் 30 சென்ட்னு, அது என் அம்மா அப்பா எனக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது. அதுல வேலை பார்த்து எனக்கு பிறக்க போற குழந்தைய மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிக்க வைப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா நீங்க தயவு செஞ்சு திருந்துங்க மாமா. அம்மி மிதிக்காம அருந்ததி பார்க்காம வீட்டுக்குள்ள வந்துட்டு அருந்ததி ராய் ரேஞ்சுக்கு தைரியமா நியாயத்தை பேசுறியே. மிஸ்ஸஸ் அருந்ததி ராய், என்ன அட்வைஸ் இருக்கா? ஏற்கனவே பண்ண பாவம் பத்தாதுன்னு அந்த அப்பாவி ஆதிவாசி ஜனங்களை அங்கிருந்து விரட்டிட்டு அந்த நிலங்களை வெள்ளக்காரங்களுக்கு கூறு போட்டு வைக்கலான்னு பாக்குறீங்களே, அத முதல்ல நிறுத்துங்க. இல்ல இங்க இருக்கிற அத்தனை ஆதாரங்களையும் நான் சிபிஐ கிட்ட கொடுத்துருவேன். அப்புறம் நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஜெயில் தான். இங்க இருக்கிற நாற்காலி இருக்கே, முதலமைச்சர் நாற்காலி, அது உங்க கூட ஜெயிலுக்குள்ள வராது. உங்களை தூக்கி ஜெயிலுக்குள்ள வீசிட்டு அடுத்த ஆளுக்காக வெயிட் பண்ணும். நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. ஐயா, உனக்கு ஒரு வேலை வந்துருச்சுப்பா. டேய் டானு, இந்த சாவுக்கு பயப்படாம தைரியமா இருக்கிறான் பாரு ராஜகோபால், அவனை போட்டு. சரிங்க போ. அப்புறம் ஓ ஐயா, முக்கியமான ஆளோட பேரை சொல்றதுக்கு மறந்துட்டு பாரு. இந்த 8 ஏக்கரா 30 சென்ட் காரி இருக்கால, பேர் என்னமோ இளவுகரமோ, இந்த சர்பாவள்ளி, அவளையும் போட்டு. சின்னம்மாவையா? டேய், உன் சின்ன மலையாட போட சொன்னேன். உங்களுக்கெல்லாம் எதுக்குடா சென்டிமெண்ட்? போய் போட்டு. 1000 தான் இருந்தாலும் செண்பகவள்ளி என் மருமகன், அவளை மட்டும் வலி தெரியாம அவ துடிக்க கூடாது. அவ சாகிறத அவளுக்கே தெரியாம ஒரே வீசுல போயிடும். ப்ளீஸ் போ போ போ. செஞ்சு வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. இத முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. அந்த நண்டு குளத்துலயாவது உயிரோட இருந்திருக்குமே. சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லும்போது நான் என்னமா பண்ணிட்டோம்? சரிதான். அப்ப இன்னைக்கும் நான் தனியா தான் உட்கார்ந்து சாப்பிடணும். பேசாம நான் உங்களை கட்டிக்காமலே இருந்திருக்கலாம். இங்க டெல்லியில குளிர் தாங்க முடியல. இது பாரு, ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு நீ வர. அன்னைக்கும் நீ வரல, தலையில ஒரே கொட்டுதான். சாரிமா, நான் வந்துடுறேன். ஆள பாரு. இங்க ஆள் இருக்காங்க. நான் உங்களை கூப்பிடுறேன். ஹலோ. சாப்பிடுங்கண்ணா. ஏன்னா ஏசி டைனிங் ஹால்ல இப்படி பேருக்குது. என்ன, என் மாமனார் உங்களை திட்டாரா? அம்மா, நான் ஒரு அனாதம்மா. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தான், உன் கையால் சாப்பிட்ட பின்னாடி தான் எனக்கு பந்தம் பாசம் இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சதும்மா. ஆனால் இப்போ உன்னை கொலை பண்ண சொல்லி உங்கள் மாமனாரே அனுப்பியிருக்காருமா. நான் இப்போ உன்னை கொல்லாட்டி அந்த ஆள் என்ன கொன்றுவாம்மா. எல்லாம் மன்னிச்சிடுமா. என்ன விட்டுடுங்க.
சீக்கிரம்